ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவர் நல்லவர். வாய்ப்பு அப்படிங்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மறுபடி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. மறுபடி ஆண்டவர் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவாரான்னு நமக்கு. அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை என்ன செய்யும், தட்டும். அது தட்டும் போதே என்ன செஞ்சிடணும், திறந்துடணும்பாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஆவியில் தெளிவாக இருந்தால் தான் தேவன் தருகிற வாய்ப்புகளெல்லாம் என்ன செய்ய முடியும், சரியாக பயன்படுத்த முடியும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 14ஆம் வசனத்தில் ஒரு சவாலான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் உனக்கு இப்போ இருக்கு. இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது. ஒருவேளை நீ தவற விட்டுட்டன்னா அடுத்தது என்ன நடக்கும் என்பது உன் கையில் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் வண்ணமாக மொர்தெகாய் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அவர் சொல்கிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து எழும்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்தர் ராஜாத்தி இப்போ 127 தேசங்களை ஆண்டு கொண்டு ஆட்சி புரிந்த அகாஸ்வேருவுக்கு மனைவி. ஆனால் பாருங்க, அந்த மனுஷன் புறஜாதிய பின்னணியத்தை உடையவர். ஆனால் எஸ்தர் யூத பின்னணியத்தை உடைய ஒரு பெண். ஆமான் என்கிற ஒரு சத்துரு எழும்பினதுனால மொர்தெகாயை மாத்திரம் பழிவாங்க மனம் இல்லாமல் மொர்தெகாயின் இனம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த முழு யூத குலத்தையும் அழிக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான், திட்டம் பண்ணிட்டான். இப்போ பாருங்க, மொர்தெகாய் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன்தான். மொர்தெகாய் அரசாங்கத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் தான். மொர்தெகாய் ஒரு பரிசுத்தவான் தான். அல்லேலூயா. மொர்தெகாய் உண்மையிலே நல்ல மனுஷன்தான். மற்றவர்கள் மேலே மற்றவர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவன் தான். ஆனால் இப்போ அவனால் இந்த வாய்ப்பை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இந்த சந்தர்ப்பம் அவனுக்குரிய சந்தர்ப்பம் கிடையாது. இந்த சந்தர்ப்பம் எஸ்தருக்குரிய சந்தர்ப்பம். அதை புரிஞ்சுட்டு அவன் சொல்கிறான், இது உனக்கான வாய்ப்பு. நீ ராஜாத்தியா இன்னைக்கு அரண்மனையில் இருக்கிற அப்படின்னா இப்போ நீ இதற்கு உதவியாக இருக்கும்படியாகத்தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. யூதர்களின் அழிவை தடுக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் இப்போ முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். நீ தான் இப்போ சரியான இடத்துல இருக்க. நீ தான் இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பை பெற்ற ஒரு நபர். நீ தான் இந்த சட்டத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்து விட்டுருந்தாலும், எஸ்தருக்கே தேவனை அறிமுகம் பண்ணியிருந்தாலும், இப்போ மொர்தெகாயால் இந்த சீனில் என்ன செய்ய முடியாது, உள்ளே வர முடியாது. இந்த சீனில் செயல்பட வேண்டிய நபர் யார் தான், எஸ்தர். அதனால தான் அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தன்னா கண்டிப்பாக தேவனுடைய திட்டம் தடைபடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை யாரும் அழிக்க முடியாது. ஏன்னா இந்த யூதர்களுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் காலத்திலேயே உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்போ முழு உலகத்துக்கும் அவர்கள் ரட்சிப்பை கொண்டு போகிற ஒரு கூட்டம் தானே தவிர, இந்த முழு உலகத்தில் மீதம் இருக்கிற ஜனங்களெல்லாம் உயிரோடு இருப்பாங்க, இவங்க அழிஞ்சு போயிடுவாங்கங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயம் மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். முழு உலகமும் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்குன்னா அதுக்கு யூதர்கள் தான் காரணம். முழு உலகத்தில் உள்ள மக்கள் மேலேயும் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்னா அதுக்கு யூதர்கள் தான் காரணம். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருவதற்கு தாமதம் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் தான் காரணம், யூதர்கள் தான் காரணம். ஏன்னா அவர்கள் மனம் திரும்பணும்னு கர்த்தர் ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கிரேஸ் ஆண்டவர் வச்சிருக்கு, கிருபையை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமா ஆண்டவர் நியமித்து அவர்களுக்கு இந்த உடன்படிக்கையை ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். உலகமே உங்களால் தான் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். இந்த எஸ்தர் நோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மீட்பின் திட்டத்தை செயல்படுத்த வேற ஒரு இரட்சகனை ஆண்டவரால் எழுப்ப முடியுமா, முடியாது? கண்டிப்பாக முடியும். ஆனால் இப்போ வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுது, எஸ்தருக்கு கொடுக்கப்படுது. எஸ்தர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டா. அதனால சரித்திரத்தில் அவள் பேர் வந்துட்டு, வேதத்தில் அவள் பேர் வந்துட்டு. இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்,
இதை மாதிரி தான் உங்களை குறித்து என்ன குறித்து இந்த தலைமுறையில் மாத்திரமல்ல இனி வரப்போகிற தலைமுறை பேசணும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லார் மேலேயும் இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை. அது பவுலுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும். அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அங்கங்கே ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அவருடைய வேலையை அவருடைய பகுதியில் இருந்து செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இன்னைக்கு ஆமென், ஒரு நபர் அழிய போறாரு, ஒரு நபர் நரகத்துக்கு போறாரு. ரட்சிப்பின் திட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு நபர், அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய நபர் நீங்க. இப்போ நீங்கள் அந்த நபரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து நீங்கள் தான் அந்த சுவிசேஷத்தை அவர்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. அவருடைய ஆத்ம மீட்பிற்காக நீங்கள் தான் பாரப்பட்டு ஜெபிக்கணும். அவருடைய மனம் திரும்புதலுக்காக நீங்கள் தான் கரை என்ன செய்யணும், செலுத்தணும். அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தான் அதை செய்யணும். ஒருவேளை நீங்கள் அதை செய்வதற்கு தயங்கியோ அல்லது வெட்கப்பட்டோ பின்வாங்கிட்டீங்கன்னா அவரை ரட்சித்துருவார் எப்படின்னாலும் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் தான் சில உணர்வுகளை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த நபர் மரித்து போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்க மாட்டோம், அதுக்கப்புறம் அலர்ட் ஆயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பாருங்க, அந்த குற்ற உணர்வு சாகிற வரைக்கும் நம்ம உள்ளத்தில் நினைச்சிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்படியாவது நம்மளை மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் செய்கிற ஒரு வேலை. அது இன்னொரு பகுதி, அது இன்னொரு பகுதி. ஆனால் நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்க வேண்டிய பிரதிபலனை வேற ஒருத்தர் வாங்கிடக்கூடாது. இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருந்து பரலோகத்தில் அதற்குரிய பலன் என்ன செய்யணும், வாங்க வேண்டும் என்பதை கர்த்தர் முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்துடாதீங்க. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். அந்த வாய்ப்பை நீங்கள் யார் கொடுத்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு நபர் இல்லைன்னா அடுத்த நபர் ஆயத்தம் செஞ்சிருவார். ஒரு மோசேக்கு பிறகு ஒரு இஸ்ரவேல் கூட்டத்தை வழி நடத்த ஒரு யோசுவாவை திடீர்னு கர்த்தர் என்ன செய்யல, கொண்டு வரல. ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே வந்தார். கரெக்டாக டைம் வரும்போது அந்த வாய்ப்பை யார் கொடுத்துட்டார், யோசுவா கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல நின்று அடுத்த கட்ட ஊழியங்களை செய்வதற்கு ஒரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு, எலிசா. அவர் ஆண்டவர் அடுத்த நிலைக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக அனுப்பிச்சாரு, கொண்டு வருகிறார், அடுத்து பயன்படுத்துகிறார். ராமன் சொல்லுங்க. கரெக்டாக டைம் வந்த உடனே எலியாவுடைய ஸ்தானத்தில் யார் வந்துட்டா, எலிசா வந்துட்டார். ஆமென். இப்போ பாருங்க, ஏலி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரதான ஆசாரியர், நல்ல வயதானவன், நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆள். இப்போ அந்த ஸ்தானத்துக்கு யார் வரணும், ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்பனிங் பினகாஸ் வரணும். ஆனால் அவங்க வரல. அந்த இடத்துக்கு யார் வந்துட்டா, சாமுவேல் வந்துட்டான். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே வாய்ப்பு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. தேவனுடைய மனுஷன் வந்து எச்சரிக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். நீ என்னப்பா தேவனை காட்டிலும் உன் பிள்ளைகளை மதிக்கிற, அல்லேலூயா, துணிகரமாக பாவம் செய்கிற உன் பிள்ளைகளை நீ கண்டிக்காமல் இருப்பது என்ன அப்படின்னு எச்சரித்தும் ஏலி மெதுவாக ஐஸ்கிரீம் தடவுற மாதிரி என்ன செஞ்சார், அவங்கள என் பிள்ளைகளே அப்படின்னு கெஞ்சுறாரு. அவன் மாடு மாதிரி இருக்கான், அவனை கொஞ்சுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் துணிஞ்சு தேவனுடைய சமூகத்தில் பாவம் செய்கிறான். அவனை கடிந்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை. ஆனால் பாருங்க, அதே பரிசுத்த ஸ்தலத்தில் அதே ஆசரிப்பு கூடாரத்தில் குட்டியாக ஒருத்தனை வளர்த்துட்டே வர்றார் ஆண்டவர். இப்போ கடைசியில் நிலைமை எப்படி ஆயிட்டு, உன் வீட்டில் இனிமேல் ஆசாரியத்துவம் யாருக்குமே கிடையாது. எனக்கு ஆசாரியத்துவத்தில் ஒரு சின்ன வேலையை கொடு, அந்த வேலையை கொடுத்தனா தான் என் வயிறு என்ன செய்ய நிரம்பும், ஒரு அப்பம் சாப்பிட்றது கிடைக்கும் அப்படின்னு கெஞ்சிற அளவுக்கு உன் வீட்டில் ஆள் வந்துடுவான்ட்டார். உங்களுக்கு புரியுதா? அந்த வாய்ப்பு எப்படி தவறி போது பாருங்க. அல்லேலூயா.
சாமுவேல் தீர்க்கதரிசியா ஆண்டவர் பெரிய ஆளா மாத்திட்டார். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. ஆமென். இப்போ அந்த இடத்துல இவர் நியாயாதிபதியா யாரை நியமிக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் யோவேல் என்ன செய்கிறாரு? நியமிக்கிறார். ஆனா பாருங்க, சாமுவேல் மாதிரி அவங்க இல்லை. சாமுவேல் மாதிரி அவர்கள் இல்லாததுனால அவர்கள் பரிதானம் வாங்கி, அவங்க லஞ்சம் வாங்கி நீதியை அநியாயமாக மாற்றிட்டாங்க, அநியாயத்தை நீதியாக மாற்றிட்டாங்க. அதனால ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி. எங்களுக்கு யார் வேணும் கேட்கும்? ராஜா வேணும் கேட்குறோம். அப்போ ராஜா வேணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு யார் காரணமாக மாறிட்டான்? இந்த 2 நியாயாதிபதிகள், சாமுவேலுடைய பிள்ளைகள். இவங்க மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே கண்டினியூ ஆயிருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப ராஜாவா முதல் நபரா சவுல் நியமிக்கப்படுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. முழு இஸ்ரவேலுக்கும் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆளே கிடையாது. he is the first one. அவன் தான் முதல் நபர். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புக்கு இப்ப தலைவர். ஆமென். ஆனா பாருங்க, அந்த மனுஷன் சரியில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவன் என்ன செய்யல? சரியா பயன்படுத்தல. அப்ப நியாயப்படி அவனுக்கு அப்புறம் யார் வந்திருக்கணும்? யோனத்தான் வந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சிட்டா இருப்பார். வாய்ப்பு, கொடுக்கப்படுகிற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? பலன். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் நல்லா ஜெபம் பண்ணி தான் செலக்ட் பண்ணார். அவசரப்பட்டுலாம் செலக்ட் பண்ணல. ஆள் பார்க்கறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்ல கணக்கு வழக்கெல்லாம் வேகமாக நினைச்சிடறான், கால்குலேட்டர் இல்லாமலே போடுறான். நமக்கு ஒரு கேஷியர் தேவை, ஒரு ட்ரெஷரர் தேவை. இவன் தான் சரியான ஆள். மேத்யூ காட்டி இவன் கொஞ்சம் எப்படி இருக்கான்? இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கான். மேத்யூ ஆயத்துறையில் உட்காந்து வரி வசூலித்து பணத்தில் நிறைய எண்ணாலும் நம்மால் பெரிய ஆள் தான். அப்படிலாம் ஆண்டவர் பார்த்து என்ன செய்யலை? எடுக்கலை. நல்லா தேவனுடைய ஆவியானுடைய உதவியோடு நல்ல முழங்கால் படிட்டு ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணி தான் மறுநாள் என்ன செய்தார்? தேர்வு செய்தார். 3 வருஷம் எல்லாருக்கும் போதிச்ச மாதிரி தான் போதிச்சார். எல்லாரையும் நேசித்தது மாதிரி தான் நேசித்தார். எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்த மாதிரி தான் அவனுக்கும் அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆனால் ஆண்டவரை காட்டி கொடுக்குறவன் அவன் தான். அப்படி இருந்தாலும் அவனுக்கு 7 வாய்ப்பை கொடுக்காரு. எப்படியா மனம் தீர்மானம் பண்ணானா? அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவன் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டான். 12 சிங்காசனம் 2 பக்கத்தில் 24 சிங்காசனமா பரலோகத்தில். அந்த 24 சிங்காசனத்தில் அந்த கோத்திர பிதாக்கள் ஒரு பக்கமும் ஆண்டவருடைய சீசர்கள் ஒரு பக்கமும் தான் நினைச்சு போகிறாங்க, இருக்க போகிறாங்க. இதில் ஒரு சீட்டு காலி ஆயிட்டு. அல்லேலூயா. எவ்வளோ மேன்மை பார்த்தீங்களா? அந்த மேன்மையை சீப்பாக இழந்துட்டான். வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு இழந்துட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஆமென். இந்த கை இனி வேற எங்கேயும் போய் கும்பிட்டு என்ன செய்யக்கூடாது. இந்த வாய் வேற யாரையும் புகழ்ந்து என்ன செய்யக்கூடாது. இந்த முழங்கால் வேற யாருக்கு முன்பாகவும் மண்டியிடக்கூடாது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன செய்யும்? வரும், சந்தர்ப்பம் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்பி நீ இதற்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்க முன்னாடி காண்பித்து நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி ஏவுவார். உடனே எதிர்த்து என்ன செஞ்சிடணும்? அதான் வாய்ப்பு. ஐயோ, மணி இந்த நேரத்துலையா நான் எழும்புறது, இப்போதானே நான் படுத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து ஜெபித்தால் அதன் மூலமாக உண்டாகும் விளைவுகளுக்கு நீங்கள் தான் பலனை பெற போறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் அறுக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. ஜெபம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. ஒரு டிராக்ட் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஏசப்பா செஞ்ச நன்மையை ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா? பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அழுதுட்டு இருக்கிற ஆளுக்கு ஆறுதலா 4 வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கா? பயன்படுத்துங்க. அல்லேலூயா. உதவிக்காக காத்திருக்கிற ஒரு நபருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கா? நீங்க பயன்படுத்திருங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கு ஒரு வாய்ப்பை தினந்தோறும் என்ன செய்கிறார்? தருகிறார். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினா அதுக்கு கிரெடிட் இருக்கு. மிஸ் பண்ணிட்டா காலம் ஃபுல்லாக வருத்தப்பட வேண்டியது இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டேன்.
இந்த ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுவாங்க பார்த்தீங்களா? அதில் 1969 நிலவில் முதலாக கால் பதித்தவர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம், அப்படிதானா? அந்த அப்பல்லோ விண்கலமாக, அது அப்பல்லோ 11, அந்த விண்கலத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பைலட், ஒருத்தர் யார்? அதை ஓட்டிட்டு போனவர். இன்னொருத்தர் மைக்கேல் காலின்ஸ், இன்னொருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த 3ல் முதல்ல இறங்குவதற்கு அனுமதி யாருக்குன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாதான், மைக்கேல் காலின்ஸ் தான். ஏன்னா அவர் தான் சீனியர் எக்ஸ்பர்ட் விஞ்ஞானி. அவர் இந்த ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் இந்த ரிசர்ச்சில் கரை தேர்னவர் அவர். அல்லேலூயா. அப்போ உலக புகழ் பெற்ற அந்த சரித்திர நிகழ்ச்சியில் இப்போ இவர் தான் பெயர் என்ன செய்ய போறாரு? வாங்க போறார். இப்போ 3ல் போய் அவங்க விண்கலம் லேண்ட் ஆயிட்டு. அல்லேலூயா. இப்போ டோர் ஓப்பன் ஆன உடனே மைக்கேல் காலின்ஸ் தான் முதல்ல கீழே குதிக்கணும். இப்போ கேட்குறாங்க கீழே இருந்து, ஆர் யூ ரெடி? அவர் சொல்றாரு, எஸ் ஐ எம் ரெடி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஜம்ப் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதி. வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. கதவு திறந்திருக்கு. மைக்கேல் காலின்ஸ் முன் வச்ச ஒரு காலை பின்னாடி வச்சுட்டாரு. வாட் ஹேப்பன்? ஜம்ப் ஜம்ப் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பாருங்க, வெயிட், ஐ நீட் மோர் டைம், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்ன்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட், ஆம்ஸ்ட்ராங், ஆர் யூ ரெடி டு ஜம்ப்? எஸ் ஐ எம் ரெடி அப்படின்ட்டான். மைக்கேல் காலின்ஸை பின்னாடி போய் சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி நிற்க வச்சாங்க. உன் கவுண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஜம்ப் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் ஜம்ப் பண்ணிட்டான். ஆம்ஸ்ட்ராங் இளைஞன், அந்த சீனியரோட கம்பேர் பண்ணும்போது இவன் ஜூனியர். ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவில் கால் பதிக்கிறதுக்கு ப்ரோக்ராமே கிடையாது. முதல்ல கால் பதிக்கிறதுக்கு மைக்கேல் காலின்ஸுக்கு தான் வாய்ப்பு. அப்போ பாருங்க, இன்னைக்கும் உலக வரலாற்றில் மைக்கேல் காலின்ஸை யாருக்குமே என்ன செய்யல தெரியல. ஆனால் யாரும் தெரியுது? நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன்கிட்ட கேட்டாங்களாம், எப்படிப்பா இருந்தது இந்த அனுபவம்? அவர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு கீழே பார்த்தோன்னே அது புதக்குழியாக இருக்குமா, சகதியாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன செஞ்சுது? பயந்துட்டு. ஒருவேளை நான் செத்துருவானோன்னு என்ன செஞ்சுட்டேன்? பயந்துட்டேன். அதனால தான் நான் பின்வாங்கிட்டேன்னு மைக்கேல் காலின்ஸ் சொன்னாராம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார்னா, செத்தாலும் பரவாயில்ல, முதல்ல நிலவில் காலை வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற பேர் எனக்கு இருக்கும், அதனால கண்ணை மூடிட்டு குதிச்சிட்டேன்டான். வாய்ப்பை பயன்படுத்தினான், உலக சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டான். அல்லேலூயா. இதே மாதிரி தான் பரலோக சரித்திரத்தில் நீங்களும் நானும் இடம் பிடிக்கிறதுக்கு இதை போல இருளின் ராஜ்யத்திற்கு சவால் விடுற நிறைய வாய்ப்பை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அழிவில் இருக்கிற ஆத்துமாக்களை மீட்க நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சாக போகிற நிலையில் இருக்கிற சிலரை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை என்ன செய்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில் நொந்து நம்பிக்கை இழந்த அநேகரை சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை தருகிறார். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, சாவுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. இந்த உலகத்தை கலக்கிறவங்களா மாறிட்டாங்கன்னா ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய மேடையில் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருப்பதற்கு காரணம் என்னை அன்று சந்தித்த ஒரு சகோதரி, என்னை அன்று சந்தித்த ஒரு சகோதரன். அல்லேலூயா. அதனால விழித்திருங்கள். வாய்ப்பு எப்போ வருது அப்படிங்கிறது உங்க ஆவியில் என்ன செய்யணும்? தெரியணும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் இயேசு எப்போ வருவார் நமக்கு தெரியுமா? ஒருத்தர் செப்டம்பரில் வருவான்னு சொல்லி பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகிட்டு, அப்படிலாம் வரமாட்டார். எப்போ வருவார்னு என்ன செய்யாது. இன்றைக்கி ராத்திரி கூட வரலாம், அல்லது நாளைக்கு கூட என்ன செய்யலாம், அல்லது 4 வருஷம் கழிச்சு வரலாம், 40 வருஷம் கழிச்சு, எப்போ வருவான், எப்போனாலும் அவர் என்ன செய்யலாம், அவர் வரலாம். அவருடைய வருகையை இன்னும் யாருமே என்ன செய்ய முடியாது கணிக்க. ஆனால் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திடணும். மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் உங்களுக்கு தரும் சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி சரித்திரத்தில் இடம் பிடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தங்களுக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரித்திரத்தில் இடம் பிடிச்சது போல இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாங்களும் எங்களுக்கு நீங்கள் தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும். பரலோக சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும். ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிற அந்த எழுத்துக்களில் அது பதிக்கப்படணும்.
பரலோகத்துக்கு நாங்கள் வரும்போது அவைகள் சாட்சியாக அறிவிக்கப்படணும்ப்பா. எங்களுக்கு நீங்கள் தரும் வாய்ப்பை பயன்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சரியாய், ஞானமாய், கவனத்தோடு அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.